தேவனுடைய கோபம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவிப் போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். கர்த்தரை கம்பீரமாய் துதித்து பாடுகிறவர்கள் பரிசுத்தமாயும் ஜீவிக்க வேண்டும். இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் சங்கீதங்களால் கர்த்தரை ஆராதித்து பாடுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சுவிசேஷத்தின் கீதங்களை பாடுகிறவர்கள் சுவிசேஷத்தினுடைய உபதேசத்தின் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். நாம் எல்லோருமே கர்த்தருடைய மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பர் நல்லவராய் இருப்பது போல நாமும் நல்ல ஆடுகளாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராகவும் அவருடைய ஆடுகளாகிய நாம் தீயவர்களாகவும் துன்மார்க்கராகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் இருந்தால் அது நமக்கு நல்லதல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொல்லும்போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். யோவான் 10:27. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் மாத்திரம் போதாது. நாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிதலுள்ள ஆடுகளாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்பதும் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதும் ஒன்றாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. சங்கீதக்காரர் அது பற்றி சொல்லும்போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். அவருடைய வார்த்தையை கேட்கும் போது நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கற்பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதை வேரூன்றி முளைக்காது. முளைக்காத விதை கனிதராது. கனிதராத விதையினால் பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்த போது அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் அவர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த அவர்களைப் போல நாமும் பாவம் செய்துவிடக்கூடாது. வனாந்திரத்திலே தேவனுக்கு கோபம் ஊட்டிய இஸ்ரவேல் ஜனங்களால் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தும் கானான் தேசத்தின் இளைப்பாறுதலை அடைய முடியாமல் போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனை சோதித்து பார்த்தார்கள், அவரை பரீட்சை பார்த்தார்கள், தேவனுடைய பலத்த கிரியையையும் கண்டார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய காலத்தை சங்கீதக்காரர் சோதனை நாள் என்று சொல்லுகிறார். எபிரேய பாஷையில் இதற்கு மாசா என்று பெயர். இஸ்ரவேல் புத்திரர் தேவனை பரீட்சை பார்த்த ஸ்தலத்திற்கு மோசே மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவர் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டார். யாத்திராகமம் 17:7. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிரியையை கண்டும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டார்கள். அவர்களால் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. இதுவே அவர்களுக்கு பெரிய பாவமாயிற்று. விசுவாசிகளாகிய நாமும் தேவனுடைய வல்லமையை காண்கிறோம், அவருடைய நன்மையை அனுபவிக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை என்றால் அது நமக்கு மகா பெரிய பாவமாய் இருக்கும். சங்கீதக்காரர் இதை உணர்ந்தவராக
சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தரை சோதித்தார்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொன்னேன். தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாத ஜனங்கள் மீது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. அவிசுவாசமே அவர்களுடைய பாவம். அவர்கள் தேவனை சோதித்தார்கள், அவரை பரீட்சை பார்த்தார்கள், அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்னாகமம் 14:3-4. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் அவருக்கு விரோதமாய் முறுமுறுப்பது மிகப்பெரிய பாவம். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். உபாகமம் 1:26-27. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். உபாகமம் 1:32-33. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பலத்த கிரியைகளை தங்கள் கண்களால் கண்டார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து தங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்த புயத்தினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஜனங்கள் அதை பார்த்து செங்கடல் வழியாக நடந்து சென்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தபோது அவர்களுக்கு போஜனமாக வனாந்திரத்தில் இருந்து அனுதினமும் மன்னாவை பெய்ய பண்ணினார். கன்மலையில் இருந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்து வைத்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. இவை எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். இவற்றை கண்டும் அவர்கள் தேவனை சோதித்தார்கள், அவரை பரீட்சை பார்த்தார்கள். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். தேவன் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணியும் அவர்களால் தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. தேவனுடைய பராமரிப்பின் வழிகளையும் அவருடைய பிரமாணத்தின் வழிகளையும் இஸ்ரவேல் ஜனங்களால் தெரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இக்காலத்திலும் ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய வழிகளை புறக்கணிக்கிறார்கள். தேவனுடைய வழியே தங்கள் வழி என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் தேவனுடைய வழி இதுதான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகளை தெரிந்திருக்கிறவர்களாலும் அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. இவர்கள் தேவனுடைய வழிகளை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் இருதயத்தில் பாவம் செய்கிறார்கள். இவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார்கள். எல்லோரும் பிரயாணம் பண்ணுவது போல அவர்களும் போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ எகிப்து தேசத்திற்கு திரும்பி போகிறது. இதனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அவர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறார்கள், அவரை வருத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் தேவனுடைய பலத்த கிரியைகளை கண்டும் தேவனை விசுவாசியாமல் போகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் கலகக்காரர்களாகவும் முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும் அவிசுவாசிகளாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் 40 வருஷமாய் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்திலே அரோசிக்கிறார், அவர்களோடு போராடுகிறார். அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினாலும் கலகம் பண்ணினாலும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்கள் நடுவிலே பலத்த கிரியைகளை நடப்பித்தார். ஆனாலும் தேவனுடைய ஜனமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு துணிகரமாய் கீழ்ப்படியாமல் போனார்கள். இதனால் தேவ கோபம் அவர்கள் மீது உண்டாயிற்று. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.
40 வருஷமாய் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்திலே ஆலோசித்தார், அவர்களுக்கு உபதேசித்தார், அவர்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை நடப்பித்தார். ஆனால் அவர்களோ மனம் திரும்பவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. 40 வருஷமாய் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணினாலும் அவர்களுடைய இருதயம் எகிப்திற்கு திரும்பி போனது. இதனால் தேவன் அவர்கள் மீது கோபப்பட்டார். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் தம்முடைய கோபத்தில் ஆணையிட்டார். தேவனுடைய கோபம் நீதியானது, அது பரிசுத்தமானது. தேவன் எளிதில் கோபப்பட மாட்டார், அவர் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டார். தேவனுடைய கோபம் எப்போதும் நீதியுள்ளதாய் இருக்கும். அவர் பாவத்தின் மீதும் மனம் திரும்பாத பாவிகள் மீதும் கோபமாய் இருக்கிறார். பாவத்தின் பயங்கரத்தை பாவிகளுக்கு உணர்த்துவதற்காகவே அவர் பாவிகள் மீது கோபப்படுகிறார். தேவனுடைய நீதியையும் அவருடைய நீதியான ஆளுகையையும் பாவிகளுக்கு புரிய வைப்பதற்காக தேவன் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் தம்முடைய கோபத்திலே ஆணையிட்டார். தேவன் இந்த இளைப்பாறுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணினார். கானான் தேசத்திலே அவர்களை குடியேற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திர தேசமாக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் மாற்றம் உண்டாகவில்லை. கலகம் பண்ணிய இஸ்ரவேல் புத்திரரோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள். கானான் தேசத்தின் இளைப்பாறுதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். இளைப்பாறுதலும் அவர்களுக்காக காத்திருந்தது. ஆனாலும் அவர்களால் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை. 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தும் முடிவிலே அவர்களால் கானான் தேசத்திற்கு போக முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் வனாந்திரத்திலேயே செத்து மடிந்தார்கள். தாவீது தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிக்கும் வண்ணமாய் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவர்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, அப்படிப்பட்ட பாவங்களை தாங்கள் செய்து விடாதவாறு எச்சரிக்கையாய் ஜீவிக்க வேண்டும் என்று தாவீது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இந்த சங்கீதத்தின் வசனங்களில் சிலவற்றை தன்னுடைய நிருபத்தில் மேற்கோளாக பயன்படுத்தி இருக்கிறார். தாவீது சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கிற விசுவாசிகளாகிய நமக்கும் எச்சரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய நித்திய இளைப்பாறுதலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிப்போம் என்று கிறிஸ்துவானவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பரலோகமே நம்முடைய நித்திய இளைப்பாறுதல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானான் தேசமானது பரலோகத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் முற்பிதாக்களைப் போல நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவரை சோதித்து பார்த்து பரீட்சை பார்ப்போம் என்றால் நமக்கும் நித்திய இளைப்பாறுதலின் வாசல் அடைக்கப்படும். இது தேவனுடைய நீதியாய் இருக்கும். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எபிரேயர் 4:1-3 வரை.